எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட்டை வச்சு ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்க, நான் இன்னைக்கு பிரெட் ஜாமுன் செய்யறதுக்காக மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். இது ஜாமுன் செய்யறதுக்கு முன்னாடி இந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜாமுன் சாஃப்டாக வராதுங்க, அதால தான் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி எல்லா பிரெட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா பிரெட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பிரெட்டு பீஸ் பீஸாக போட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நார்மல் ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இன்னும் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கொல கொலன்னு ஆகிடும். பாருங்கள், பால் பிரெட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டோ கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். நாம் இப்போது ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது இந்த சுகர் சிரப் நல்லா கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், சுகர் சிரப் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த டோ 15 மினிட்ஸாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்தாச்சு. நீங்கள் உண்டை பிடிக்கக்குள்ளே கிராக் இல்லாமல் உண்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கிராக் இருந்ததுன்னா எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஆன அளவுக்கு கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஜாமுன் சுடுறதுக்கு ஆல்ரெடி எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா இது தானாக மேலே வரணுங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது வெந்துருச்சுன்னா அதுவே தானாக மேலே வந்துடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே தீஞ்சிடும் அண்ட் உள்ளே வேகாது, அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் கலர் ஈவனாக இருக்கும். பிரெட் ஜாமுன்னுட்டு எந்த ஜாமுன் செஞ்சிங்கனாலும் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு அப்ராக்ஸாக 6 to 7 மினிட்ஸ் எடுக்குங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப் இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போது இது கூட ஒரு 2 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட் கூட நல்லா இருக்குங்க. ஸோ ஆன அளவுக்கு ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சுட்டு வச்சுருக்க ஜாமுன் பால்ஸ் இதில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நம்மளோட பிரெட் ஜாமுன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் வந்துட்டு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கம். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.